ஏங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டு வர வழியில் வெள்ளரிக்காய் வித்துட்டு இருந்தாங்கங்க. பார்த்தா எங்கே பார்த்தாலும் வெள்ளரிக்காய் இருந்துச்சு. என்னடா இந்த ஏரியாவில் வெள்ளரிக்காய் இருக்குன்னு கேட்டால் தோட்டத்துக்காயின்னு சொன்னாங்க. அரை கிலோ பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபாய்க்கு தாங்க வித்துட்டு இருந்தாங்க. எங்கே என்னென்ன கேட்குறீங்க? தஞ்சாவூர் டு திருச்சி ரோட்லிங்க. டூர் போயிட்டு வந்துட்டு வீட்டில் பார்த்தா காய்கறி ஒன்றும் இல்லைங்க. சரி, வெள்ளரிக்காய் தான் வாங்கிட்டு வந்தோமே, அதை வச்சு கூட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு தயார் பண்ணுறேங்க. அதுக்கு ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு வடை சட்டியில் பாசிப்பருப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருங்க. ரொம்ப குழையிற மாதிரி வேகக்கூடாது. பாசிப்பருப்பு கொஞ்சம் திரியாக இருக்கணும். அது வேகிறக்குள்ளார வெள்ளரிக்காய் 2 வெள்ளரிக்காய்னு எடுத்துருக்காங்க. 2யுமே தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் வெள்ளரிக்காயையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சோண்டே தண்ணி ஊற்றி அதையும் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா அந்த பச்சை வாசம் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷமாவது நல்லா வெந்தாதாங்க உங்களுக்கு வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளரிக்காவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் 3, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்து வேக வச்சுருந்த கூட்டில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு நிமிஷம் அந்த ஆயிலோட கூட்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. 1 நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்கள். சுடு சாப்பாடு, புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.